கண்புரையை உண்டாக்கும் திசுக்களின் மாற்றங்கள், ஆக்சிஜன் டேமேஜ், அதாவது ஆக்சிஜனேற்ற அழுத்தம். நாம் சுவாசிக்கிற காற்றிலிருந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது. உண்ணும் உணவிலிருந்து எனர்ஜி, அதாவது சக்தி கிடைக்கிறது. இந்த எனர்ஜி உடம்பில் உள்ள செல்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த வேதியியல் மாற்றங்கள் மைட்டோகாண்ட்ரியா ஃப்ரீ ரேடிக்கலை உருவாக்குகின்றது. அழற்சி அல்லது இன்ஃப்ளமேஷன், கடின உடற்பயிற்சி செய்யப்படும் பொழுது உடலுக்குள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். ஃப்ரீ ரேடிக்கல் என்பது ஒரு மூலக்கூறு இனம். சுற்றுச்சூழல் மாசு, சிகரெட் புகை, கதிர்வீச்சு, மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், ஓசோன் படல மாற்றங்கள் ஆகியன இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக காரணமாக அமைகின்றன. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்ற எலக்ட்ரான்களை தேடி திசுக்களில் நுழைகின்றன. அங்கு திசு அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்து ஜோடியாக மாறும். இதனால் செல்களின் ஜவ்வு அல்லது மெம்பரெயின் கொழுப்பு, பெராக்சிடேட்டிவ் புரதங்களால் ஆக்சிடேட்டிவ் மாடிஃபிகேஷன் மற்றும் டிஎன்ஏகள் சேதமடைகின்றன. ஆக்சிகனேற்ற தடுப்பான்கள் அல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து உடம்பிலிருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாவதை தடுக்கின்றன. திசுக்கள் சேதமடைவதை தடுக்கின்றன. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சமநிலையில் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், மற்றொரு பக்கம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சமநிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கண்புரையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.